பார்க்க போகிறோன்னா டிசைன் ஆஃப் thin spherical cells subjected to an internal pressure தான் பார்க்க போகிறோம். இது வந்து அதோட டயக்ராம், ஸ்பெரிக்கல் ஷெல்லோட டயக்ராம். இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது, அதான் வந்து P. ஓகேவா? இந்த இடத்துல வந்து திக்னஸ், இதுக்கும் உள்ள திக்னஸ் தான் வந்து டீன்னு டெனோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து வீன்றது வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, P வந்து இன்டென்சிட்டி ஆஃப் இன்டர்னல் ப்ரெஷர், D இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த ஷெல், T is the thickness of the shell, sigma T equal to permissible tensile stress for the shell material. Tensile stress தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா sigma T அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து நம்ம தின் ஸ்பெரிக்கல் ஷெல்ஸை வந்து டிசைன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் த ஷெல் தேவை, திக்னஸ் ஆஃப் த ஷெல் தேவை. ஓகே, இப்போ டயாமீட்டர் ஆஃப் த ஷெல் அப்படின்னா அதை வால்யூம், இப்போ வந்து ஸ்பியர் பற்றி தான் பார்க்குறோம். அப்போ ஸ்பியரோட வால்யூம் என்ன? இஸ் ஈக்குவல் டு 4/3 πr³. ஓகேவா? இதை வந்து டயாமீட்டரில் மாற்றணுன்னா எப்படி மாற்றலாம்? இப்போது R இஸ் ஈக்குவல் டு D/2. ஓகேவா? அப்போ R³ என்ன வரும்? D3/8ன்னு வரும். இந்த R³ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறது வந்து இப்போ பார்ப்போம். இப்போ V இஸ் ஈக்குவல் டு 4/3 πr³. ஓகேவா? இந்த R³ பதில் நம்ம D3/8 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 4/3 π D3/8. இப்போ இதை கேன்சல் பண்ண 1 4s 4, 2 4s 8. அப்போ π D3 டிவைடட் பை 6. ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம், π/6 இன்ட்டு D3. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு D மட்டும் தேவை. ஓகேவா? அப்போ V இஸ் ஈக்குவல் டு π D3/6ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு D மட்டும்தான் வேணும். அப்போது இந்த 6 வந்து டிவைடில் இருக்கிறது இங்கே வந்தால் மல்டிபிள் ஆகிடும். 6V டிவைடட் பை π ஹோல் பவர் 1/3. இதுதான் வந்து டியோடது. ஓகேவா? அதுதான் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். D இஸ் ஈக்குவல் டு 6V/π ஹோல் பவர் 1/3. ஓகேவா? இப்போ டயாமீட்டர் ஆஃப் த ஷெல் பார்த்தாச்சு. அடுத்து திக்னஸ் ஆஃப் த ஷெல் பார்ப்போம். திக்னஸ் வந்து இந்த ஷெல்லுக்கு வந்து எப்படி திக்னஸ் கண்டுபிடிப்பாங்க? ஃபஸ்ட்டு இதில் வந்து பர்ஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அதாவது ஃபோர்ஸ் டியூ டு ஃப்ளூயிட் ப்ரெஷர். இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்குள்ளே இருக்க ஃப்ளூயிடோட ப்ரெஷரை பேஸ் பண்ணி ஃபோர்ஸ் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஃபோர்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ப்ரெஷர் வந்துட்டு P, ஏரியா அதாவது ஷெல்லோட ஏரியா வந்து π/4, ஸ்பியரிக்கல் ஷெல்லோட ஏரியா π/4 D². ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அடுத்து ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஷெல் அது பார்க்க போகிறோம். ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஷெல்லுன்றது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ரெசிஸ்டிங் ஏரியா. ஓகே, ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எப்படி டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம இங்கே பார்த்தோமா τT, அந்த τTயும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்ட்டு ரெசிஸ்டிங் ஏரியா வந்து π இன்ட்டு dt. ஓகேவா? ஃப்ரம் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம எடுத்துக்கிறோம். P இன்ட்டு π/4 D² ஈக்குவல் டு τT இன்ட்டு π dt. இதே ஈக்குவேஷன் 3. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா T தான் தேவை. அப்போ டீயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்தால் எப்படி மாறும் அப்படின்னா, இப்போது பையன்ட்டு அந்த வேல்யூ வந்து எழுதியாச்சு. ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவல்ட்டில் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு T மட்டும்தான் வேணும். ஓகேவா? அப்போது இந்த டீயை மட்டும் இந்த சைடு வச்சு இந்த π dt அப்படியே இருக்கட்டும். P இன்ட்டு π/4 D². இந்த மல்டிப்பிள் இருக்கிறது இந்த சைடு வந்தால் இப்படி வந்து ஈக்குவல் டு π dt. இப்போது இந்த T மட்டும்தான் வேணும். அப்போது இந்த π dயை வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்தால், மல்டிப்பிள் இருக்கிறத இந்த சைடு கொண்டு வந்தால் டிவைடில் வரும். அப்போ இந்த பையையும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த டியையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி வந்து என்ன இருக்கும்? P D டிவைடட் பை 4τT. ஓகேவா? இருக்க 4τT. இதை தான் வந்து நம்ம இப்போ இங்கே எழுதியிருக்கோம். T இஸ் ஈக்குவல் டு PD 4τT அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போது இதை வந்து σ1ன்னு சொல்லலாம், σ1ன்னு சொல்லலாம், Tன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ PD டிவைடட் பை 4τT இப்போ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு σ2 இஸ் ஈக்குவல் டு இதே வேல்யூ தான் வரும், PD/4τT. ஹூப் ஸ்ட்ரெஸ் தான் τ1, லாங்கிடியூட்டல் ஸ்ட்ரெஸ் தான் τ2. இப்போ இது ரெண்டுமே சேமாக இருக்கா? அப்போது இப்போ எஃபிஷியன்சி, இஃப் எஃபிஷியன்சி இஸ் த
ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஷியல் ஜாயின்ட்ஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல். இப்போ இதோட எஃபிஷியன்சி மட்டும் ஆட் ஆகும். இப்போ வந்து கொஷினில் வந்து எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 50% அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா எஃபிஷியன்சி ஃபார்முலா நம்மளுக்கு வேணும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A spherical vessel of 3 meter dia is subjected to an internal pressure of 1.5 Newton per mm squared. Find the thickness of the vessel required if the maximum stress is not to exceed 90 megapascal. Take efficiency of the joint as 75%. வந்து எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இது யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் யூஸ் பண்ணணும். இப்போ டி வந்து கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 3 மீட்டர், 3 மீட்டரில் வச்சுக்கிறோம். அடுத்து இன்டர்னல் ப்ரெஷர் வந்து பி, அதாவது 1.5 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நாட் டு எக்ஸீட் 90 மெகாபாஸ்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்ன ஸ்ட்ரெஸ்? டென்சைல் ஸ்ட்ரெஸ். அப்போ டவுட்டி 90 மெகாபாஸ்கல். அடுத்து எஃபிஷியன்சி 75% டிவைடட் பை 100 போட்டால் 0.75. ஓகே, இப்போ ஏன் வந்து இதை எம்எம்மில் மாற்றிருக்கோம்? இங்கே ப்ரெஷரு எம்எம் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. இப்போ எம்எம் ஸ்கொயரில் கொடுத்தா இதுவும் எம்எம்மில் மாற்றணும், இதுவும் எம்எம்மில் மாற்றணும். ஓகேவா? அதனால் இங்கே 90 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்னு மாற்றிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் 16.667 வரும், அதாவது 17 எம்எம்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷெல் டியூ டு அன் இன்டர்னல் ப்ரெஷர். டைமென்ஷன்னாலும் வால்யூம்னாலும் எல்லாம் ஒன்று தான். இப்படி இன்டர்னல் ப்ரெஷர் மூலிமா வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு டீனா என்னன்னு தெரியும், டீனா என்னன்னு தெரியும், பீனா என்னன்னு தெரியும். எக்ஸ்ட்ரா வந்து ஈயும் மியூவும் மட்டும் வரும். ஈனா என்னென்னா யங்ஸ் மாடுலஸ், மியூ அப்படின்றது வந்து பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின் இன் எனி ஒன் டைரக்ஷன். இந்த ஸ்பெரிக்கல் இதில் ஏதோ ஒரு டைரக்ஷனில் மட்டும் ஸ்ட்ரெயின் அப்ளை ஆனதுன்னா அது எப்படின்னா ஈஸ் ஈக்குவல் டு σ1 ஹூப் ஸ்ட்ரெஸ், ஓகே, டிவைடட் பை இ மைனஸ் மியூ இன்ட்டு σ2 டிவைடட் பை இ. ஓகேவா? இப்போ σ1 நம்மளுக்கு தெரியும், பிடி டிவைடட் பை 4TE. ஓகேவா? 4T மட்டும்தான், இந்த இ இங்கே வந்துடுச்சு. மைனஸ் மியூ, σ2வும் அதே வேல்யூ தான் எடுத்துக்கிறோம். இதில் காமனாக பிடி டிவைடட் பை 4TE காமனாக எடுத்துட்டா 1 மைனஸ் மியூ. இதுதான் வந்துட்டு ஈயோட வேல்யூ. ஓகே, அடுத்து டெல் வி. ஓகேவா? டெல் வின்றது வந்து எப்படி ஃபைனல் வால்யூம் மைனஸ் ஒரிஜினல் வால்யூம். ஓகேவா? இதுதான் வந்து ஒரிஜினல் வால்யூம், நம்ம ஸ்பியரோட ஒரிஜினல் வால்யூம் இது. ஓகேவா? இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி ஈக்குவல் டு π/6. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கண்ணா, π/6 டி கியூப். பாரு, π/6 அப்படியே இருக்கும். டி கியூபை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 முன்னாடி வந்துடும், -1 3D ஸ்கொயர்ட் இங்கே வந்துடும். இந்த டி கான்ஸ்டன்ட் டி இன்ட்டு டி. ஓகேவா? அதை இங்கே போட்டுக்கிறோம். இப்போது dv/vன்னு போட்டால் இது ஒரிஜினல் வால்யூம், இது டிஃப்ரென்ஷியல் வால்யூம். இது ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணோம்னா π/6 டி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னா 3D இன்ட்டு டி ஆஃப் டி டிவைடட் பை டி, இது மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டி ஆஃப் டின்றது வந்து ஒன்றும் இல்லை, டெல் டியை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா டி ஆஃப் டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ டி ஆஃப் டி டிவைடட் பை டி இஸ் ஈக்குவல் டு டெல் டினாலும் ஒன்று தான், இப்படி இந்த சிம்பிள் போட்டாலும் ஒன்று தான், டிவைடட் பை டி ஈக்குவல் டு நம்ம டெல் டியோட வேல்யூ தெரியும், பிடி டிவைடட் பை 4TE இன்ட்டு டி இன்ட்டு 1/μ. இதை நம்ம எடுத்தோம்னா பிடி இந்த இடத்துல எப்படி டி வந்ததுன்னா இந்த டி. ஓகேவா? இது டிவைடட் பை டின்னு போட்டால் இது மேலே தானே போகும், அப்போ டி. அப்போ பிடி ஸ்கொயர்ட் டிவைட் பை 4TE 1 மைனஸ் மியூ. ஓகேவா? இப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எடுக்கிறோம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எப்படி வந்தது? இப்போது இந்த இது இருக்குல்ல. ஓகே, இப்போ டிவி இஸ் ஈக்குவல் டு π/6 3D ஸ்கொயர்ட் இன்ட்டு டி ஆஃப் டின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ தான் வந்து டி ஆஃப் டி. ஓகேவா? இப்போது இந்த இதில் வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், π/6 இன்ட்டு 3D ஸ்கொயர்ட் இன்ட்டு இப்போ டி ஆஃப் டி என்ன கண்டுபிடிச்சோம்? பிடி ஸ்கொயர்ட் மைனஸ் 4TE இன்ட்டு 1 மைனஸ் மியூ. ஓகேவா? இப்போது 1 3s are 3, 2 3s are 6. இப்போ பை இந்த டி ஸ்கொயர்
d power 4 p t power 4 divided by 4 2s are 8t into 1 minus mu. ஓகேவா, இதுதான் dv. நாம் தேடிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த இடத்துல டெல்வின்னு ஒரு ஃபார்முலா போட்டால் இதெல்லாமே டிரைவ் பண்ணோம். அதோடைய ஃபைனல் ஃபார்முலா 5p d power 4 divided by 8t 1 minus mu.